ஓம் நம சிவாய. அன்பார்ந்த உறவுகளே, வணக்கம். இன்று புதிய ஒரு தலைப்பிலே உங்களோடு அளவலாம் நினைக்கிறேன். கடவுள் பற்றி பலரும் பலவாறாக சொல்லுகின்ற சிந்திக்கின்ற வேளையிலே கடவுளை கண்டவர் காணாதவர் என்று முரண்படுகின்ற விதத்திலே கடவுளை காட்டுவதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் இங்கே முன் வந்திருக்கிறோம். கடவுளை காணாதவர் காண மாட்டார், கண்டவர் காணுவார். அந்த தத்துவத்தின் அடிப்பிலே தான் இப்பொழுது கடவுளை உங்களுக்கு நான் காட்டுவதற்கு முன் வந்திருக்கிறேன். கடவுளுக்கு 5 தொழில் இருக்கின்றது: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற 5 காரியங்கள். இந்த 5 காரியங்களும் நடைபெறுவது தான் கடவுளின் செயற்பாடாக இருக்கிறது. இதுவரையும் நீங்கள் கண்ணால் காணாத கடவுளை பற்றி பேசியிருக்கிறீர்கள், பார்த்துருக்கலாம். ஆனால் கண்ணிலே காணுகின்ற கடவுளை பற்றி நாங்கள் இப்பொழுது ஆராயப் போகிறோம். அதாவது 5 தொழில்களை செய்கிறவர் தான் கடவுள் என்று சொல்கிறார்கள். படைத்தல், இந்த உலகத்திலே உயிர்களை படைத்தது நமது தாய். தாயின் கருவிலே 10 மாதம் இருந்து தாயின் வயிற்றிலே இருந்துதான் இந்த உலகத்துக்கு உயிர் பெற்று நாங்கள் இப்பொழுது உயிருள்ள ஜீவனாக நடமாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமே நம்மை படைத்த தாய். ஆகவே தாய் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாய் இருக்கிறது. அத்தனை தாய்களுமே படைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் காத்தல். படைத்த அந்த உயிர்களை கண்ணை இமை காப்பது போல வாழ்நாள் முழுவதும் இரவு பகல் பாராது விழித்திருந்து தனது உதிரத்தை பாழாக்கி உணவாக ஊட்டி நோய் வருகின்ற பொழுது அதற்கான பரிகாரங்களை செய்து நம்மை இதுவரையிலும் காத்து வருகிறார். நாங்கள் வயது சென்றால் கூட தாய் உயிரோடு உள்ளவர் சரி இல்லாதவராக இருந்தாலும் கூட இந்த தாயின் மனதிலே குழந்தையை பற்றிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த காத்தல் தொழிலை செய்வதும் அந்த தாய் கடவுள் தான். அழித்தல், நமது மனதிலே இருக்கின்ற தீய எண்ணங்கள், உடலே இருக்கின்ற உபாதைகள், நோய்கள் மற்றும் பலவிதமான தெளிவற்ற நிலையை அழித்து நம்மை ஆரோக்கியமாக வளர்த்தெடுப்பவன் அந்த தாய். தாயின் வளர்ப்பிலே தான் நாங்கள் இவ்வளவு திடகாத்திரமாக இருக்கிறோம். ஆகவே நம்மிடம் இருக்கின்ற அத்தனை துன்பங்கள், துயரங்கள், கெட்டவை அல்லாதவை அத்தனையும் அழித்து நம்மை வளர்க்கின்ற அந்த தாய் கடவுள். அருளல், எப்பொழுதுமே தாயானவள் தனக்கு கிடைக்கின்ற அத்தனை சுகங்களையும் பிள்ளைகளுக்காகத்தான் அருளி அர்ப்பணிக்கின்றார். தான் பட்டினியாக இருந்து வசதி இல்லாத தாய்மார்கள் அந்த குழந்தைகளை அவர்களது உணவை அருளி அங்கே நம்மை வளர செய்கின்றார். ஆகவே நமது நோய் துன்பங்களை அழித்து அதே போல் நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்கின்றார். பாடசாலைக்கு செல்லும் பொழுது உணவை கொடுக்கின்றார், உடைகளை துவைத்து கொடுக்கின்றார். தன்னையே அழித்து கொண்டு நமக்காக வாழ்கின்ற ஒரு ஜீவன் என்று சொன்னால், கடவுள் என்று சொன்னால் அது தாயாகத்தான் இருக்க முடியும். கடைசியிலே அந்த தாய் மறைத்தல் என்கின்ற ஒரு காரியம் செய்கிறது. என்றது அழகாக இருந்தவள் திருமணம் முடித்து குழந்தையை பெற்றெடுத்து தன் உடலை வருத்தி கொண்டு வயதில் சென்று மூப்பாகி அல்லது இடையிலே தன்னை மறைத்து கொள்கிறார். எதற்காக? இந்த குழந்தைகளுக்காக, கணவனுக்காக. தற்காத்து தற்கொண்டான் பேடி தகைதாண்ட சொற்காத்து சோர்வலால் பெண் என்று சொல்கின்ற திருக்குறள் இருப்ப எல்லாவற்றையும் இழந்து தன்னை அங்கே மறைத்து கொண்டு இப்பொழுது தனது சிந்தனையை அங்கே குழந்தைகளுக்கு ஊட்டுகின்றார். எனது தாய் என்கின்ற அப்பொழுது வாழ்வின் நிலையாமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய தன்மையை சொல்லிக் கொடுக்கிறார். இத்தனையும் சொல்லிக்கொண்டு தன்னை மறைத்து நமக்கு அறிவை கொடுக்கின்ற இந்த தாய்
நடமாடுகின்ற தெய்வம். ஒன்று சொல்கிறார்கள், இருமுதுகுரவர், வணக்கத்துக்குரிய 2 பேர் இருக்கிறார்கள், இருவர்கள், அது வயது சென்றவர்கள், அதாவது இருவர், தாய் தந்தை. அர்த்தநாரி, இறைவன் என்பவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ஆணுமாகி பெண்ணுமாகி இருப்பான். 2 முதியவ குறவர்கள், நமக்கு அறிவை சொன்னவர்கள், வணங்கக்கூடியவர்கள், நமது பெற்றோர். அன்பர்களே, உங்கள் பெற்றோரை கவனித்து உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் வாழுகின்ற பொழுது நீங்கள் ஆலயம் செல்வதை விட உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறார்கள். தாயிற் சிறந்தோர் கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை என்று கொண்டை வேந்தன் சொல்கிறது. தாயை விட சிறந்த ஆலயம் இல்லை, தந்தை சொல்லை விட மிக்க ஒரு மந்திரம் இல்லை. அன்பர்களே, கடவுள் எங்கும் இல்லை, உன்னிடத்தில் இருக்கிறார், உன் உள்ளத்தில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். அதை நீ கற்றவர்கள், கல்லுபவர்கள், அறிவை தோண்டி தோண்டி பெறுபவர்கள் கடவுளை காண்பார்களாகவே தாய் என்பவள் கடவுள், நடமாடுகின்ற கடவுள். முஹம்மது நபி சொல்லியிருக்கிறார், குழந்தையின் சொர்க்கம் தாயின் பாதத்திலே இருக்கிறது. முஹம்மது நபி அவர் சொன்னது. உனக்கு சொர்க்கமா, கடவுளா, இறைவனா, யார் வேண்டுமோ அதை நீ தாயின் பாதத்திலே தேடிக்கொள்ள வேண்டும். நாங்கள் வளர்கின்ற இருவராக இருக்கின்ற காலத்தில் எமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு முறை திருநாவுக்கரசு நாயனார் சைவ சமயத்திலே இருந்து சமண சமயத்துக்கு சென்று விட்டு மீண்டும் சைவத்துக்கு வந்த பொழுது, ஏன் நீங்கள் மதம் மாறி சென்றீர்கள் என்று கேட்டதாக சொன்னார். எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒழுங்கான தலைவர்கள் இல்லை, எனது சகோதரி எனக்கு தலைவராக இருந்து என்னை தாய் மதத்தை கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அன்பர்களே, தாயை கைவிடாதீர்கள், தாயை வணங்குங்கள். தாயிற் சிறந்தோர் கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமில்லை. ஓம் நம சிவாய்.